வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்தார். அவர் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி. தினமும் வேலை கிடைத்தால்தான் அந்த நாள் உணவு. ராமசாமிக்கும் மனைவி லட்சுமியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். அவர்கள் வீட்டில் எப்போதும் சிரிப்பு இருந்தாலும் சமையலறையில் பல நாட்கள் வெறும் அடுப்பே இருந்தது. ஆனால் ராமசாமிக்கு ஒரு பெரிய மனம் இருந்தது. நமக்கு இல்லாததைப் பற்றி கவலைப்படாதே, நமக்கு இருப்பதை பகிர்ந்தால் போதும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஒரு நாள் மாலை மழை கொட்டிக் கொண்டிருந்தது. ராமசாமி அந்த நாள் வேலைக்குச் சென்றிருந்தார். ஆனால் மழையால் வேலை பாதியில் நிறுத்தப்பட்டது. அவருக்கு கிடைத்த கூலி வெறும் 200 ரூபாய் மட்டும். அந்த பணத்தில் அரிசி வாங்கி வீட்டுக்குச் சென்றார். அந்த இரவு அவர்களது வீட்டில் சிறிது சோறு, சிறிது கஞ்சி. அதே சமயம் வீட்டின் முன் ஒரு வயதான பாட்டி நின்று கொண்டிருந்தார். அவர் முழுவதும் நனைந்திருந்தார். மகனே, 2 நாள் ஆகிறது சாப்பிடாமல், கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா என்றார் கண்ணீருடன். லட்சுமி தயங்கினார். இதுதான் நமக்கு இருக்கும் கடைசி அரிசி என்று மெதுவாகச் சொன்னார். ராமசாமி சிரித்தார். நமக்கு நாளை வேலை கிடைக்கும். அவருக்கு இன்று பசி. அவர் உள்ளே சென்று தன் பிள்ளைகளுக்காக வைத்திருந்த சோற்றையும் பாட்டிக்குக் கொடுத்தார். பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் மகன் கேட்டான், அப்பா, நமக்கு என்ன? ராமசாமி மெதுவாகச் சொன்னார், பசித்தவனுக்கு உணவு கொடுத்த மனசு நமக்கு இருக்கு. அதுதான் பெரிய செல்வம். அடுத்த நாள் காலை கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது. அந்த பாட்டி சாதாரணவர் இல்லை. அவர் நகரத்தில் இருந்து வந்த ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தும் பெண். கிராமத்தில் யார் உண்மையான கருணையுடன் இருக்கிறார்கள் என்பதை அறியவே சோதனை செய்தார். ராமசாமியின் மனம் அவரை ஆச்சரியப்படுத்தியது. சில நாட்களில் அந்த நிறுவனம் ராமசாமிக்கு ஒரு நிலையான வேலைவாய்ப்பையும் அவரது குழந்தைகளுக்கு இலவச கல்வியையும் ஏற்பாடு செய்தது. கிராம மக்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். ஆனால் ராமசாமி அமைதியாகச் சொன்னார், நான் உதவியது உதவிக்காக இல்லை, அது என் மனசுக்காக. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.